இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட் ட்ரிப்பில் வந்து நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் சாப்பிடணும்னு தோணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே அது டெம்ப்ட் பண்ணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போகும்போது அதனுடைய ஃபுட் அண்டு அதனுடைய டேஸ்ட்டை ஃபீல் பண்ணணும்னு தோணும், சாப்பிட்டு பார்க்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தோணும். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ஆசை இருக்கும், புரியுது. பட் இருந்தாலும் ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. எல்லா 5 டேஸுமே வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பட்ஜெட் ட்ரிப்பு. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணுறது பட்ஜெட் ட்ரிப்பு. ஸோ அதனால் எவ்வளோ அளவுக்கு உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ ஐஃபை ஹோட்டல்ஸில் சாப்பிட போகிறீங்கன்னா அதனுடைய காஸ்ட் வந்து எப்படியும் வந்து அதிகமாக போகும். அதே நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹோட்டல்ஸு இல்லைனா வந்து தாபா இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இந்த ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் ஓட்டும்போது உங்களோட பாடி பெயின், உங்களோட பாடி டயர்ட்னஸ்ஸு ப்ளஸ் வந்து ஓவராக சாப்பிட்டது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரௌசியை கொண்டு வரும். ஸோ அப்போ வந்து உங்களோட ரைட் பண்ணும்போது தூங்கிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஓரல் ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். நைட் ரைடு போகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். பெரிய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னாக்கா நைட் ஃபுல்லாக நீங்கள், அதாவது மார்னிங்லேருந்து டில் நைட் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பாடிக்கு வந்து அடிக்குவேட் ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் ட்ரௌசி ஆகிடுவீங்க, உங்களுக்கு டயர்ட் ஆகிடும் பாடி ஆட்டோமேட்டிக்காக. அதனால் உங்களுக்கு சரியாக வந்து ரோடை பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி ரைட் பண்ண முடியாது. ஸோ அதனாலே முக்கால்வாசி நீங்கள் ஈவினிங் ஆனால் ஒரு 6 to 7 மேக்ஸிமம் 8 அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ரைடை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியலனாலும் பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் நீங்கள் ஏர்லியராக எழுந்து உங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே வந்து நிறைய பிளேசஸ், அதாவது நிறைய டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ட்ரிப்பை வந்து நீங்கள் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணலைனாக்கா கண்டிப்பாக அந்த ட்ரிப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காது. எப்போவுமே வந்து டென்ஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து முன்கூட்டியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருங்க. நான் இந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் இது தான் பண்ண போகிறேன்றது ஒரு ரஃப்பான ஐடியா இருந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த போயிட்டு உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற ரூட்டை வந்து ஷார்ட் ரூட்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து கூகுள் மேப்பையும் பாருங்கள், ப்ளஸ் வந்து லோக்கல் பீப்புள்கிட்டையும் கேளுங்க, நான் இப்போ போகிற ரூட் வந்து ஷார்ட்டாக இல்லை வந்து இதோட ஷார்ட்கட் ரூட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுவும் சேஃபான ரூட்டாக இருக்கான்றதை கேளுங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக நான் இந்த ஷார்ட் ரூட் சொல்கிறேன்னாக்கா உங்களோட ஃபியூல் கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ அதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிஸ்டன்ஸை வந்து சீக்கிரமாக கவர் பண்ண முடியும். ஸோ இதுக்காக ஷார்ட் ரூட்டை சூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இல்லை வந்து ஹில் ஸ்டேஷன் ரைட் பண்ணுறீங்கனாக்கா அதை வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து ஒரு பிஃபோர் 6 நீங்கள் வந்து ரீச் ஆக பாருங்கள். ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு ரூமை செக்இன் பண்ணணும், இல்லைனா டென்ட் ஸ்டே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், எல்லா டிப்ஸ் வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன், பைக்கை வந்து தரோ கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களோட பைக் மட்டும்தான் வந்து இந்த ஹோல் ட்ரிப்பே வந்து டேக் கேர் பண்ண போகுது. அந்த பைக் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிளேஸ்க்குமே போக முடியாது. ஸோ அதனால் ஒரே டூல் பார்த்தீங்கன்னா உங்களோட பைக் தான். அந்த டூலே ஒழுங்காக இல்லைன்னா கண்டிப்பாக உங்களோட ட்ராவல் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக அமையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கணும், கிளச் பிளேட்டு, இன்ஜின் எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே வந்து தரோ கண்டிஷனில் இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்ட பிறகு தான் வந்து அந்த ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கத்தியோட ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட பட்ஜெட்டில் வந்து உங்கள் பட்ஜெட் ட்ரிப்பை வந்து அந்த நீங்கள் பிளான் பண்ணது வந்து கெடுத்துரும். ஏன்னா
நீங்கள் இங்கே ஒன்று பிளான் பண்ணி போவீங்க, அங்கே ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைமிங்கை வந்து அது ரொம்பவே அதிகப்படுத்திடும். ஏன்னா அங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணனா அதுக்கு ஒரு half a day போயிடும். உங்களோட டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ண முடியாது. என்ன ப்ராப்ளம் என்னாலும் வரலாம். ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி டு ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு போங்க. ஸோ அது வந்து உங்களோட ட்ரிப்பை வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நீங்கள் இன்னும் டிஸ்டன்ஸை வந்து ஒரு தைரியமாக உங்களை வந்து ட்ராவல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் தான் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாத்தையும் தவிர்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும் உங்களோட ட்ரிப்பை. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு சீப்பாக எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான டிப்ஸ் மொத்தமே சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன், சில இது நிறைய பேசியிருக்கேன். இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். See you soon in another video. Bye. Don't forget to subscribe my channel. Thank you.